மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22-23 ஆகிய வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த பல வாரங்களாக இந்த வேத பகுதியிலிருந்து தேவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம். தேவனுடைய விசுவாசம் என்றால் விசுவாச தேவன் விசுவாசத்தில் இயங்குகிறார். அதே விசுவாசத்தை நமக்கும் அவர் கொடுக்கிறார். அவர் கொண்டிருக்கிற அதே விசுவாசத்தை கொண்டுதான் நாமும் இயங்க வேண்டும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற போது அதைத்தான் சொல்லியிருக்கிறது. அவர் எப்படியோ அப்படிதான் நாமும் அப்படி இருக்கும்படியாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து போதித்து வருகிறேன். இதன் பல்வேறு அம்சங்கள், பண்புகள் இவள் எடுத்து சொல்லி வருகிறேன். இதில் குறிப்பாக கடந்த பல வாரங்களாக இந்த தேவனுடைய விசுவாசத்திலே முக்கியமான ஒன்று என்னென்னா, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் முக்கியமானது. நம்முடைய வார்த்தையின் மூலமாக தான் விசுவாசத்தை நாம் கட்டவிழ்கிறோம் என்பதை குறித்து கடந்த பல வாரங்களாக நான் போதித்து வருகிறேன். அதை தான் இன்றைக்கு தொடரப் போகிறேன். இன்றைக்கு ஒரு படி அதிகமாய் நாம் செல்ல போகிறோம். பாருங்க, அவன் சொன்னபடி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எவனாகிலும் மலையை பார்த்து சொன்னா பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போட்டு சொன்னால், இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொன்னபடியே ஆகும் சொன்னா ஏதோ அவன் சொன்னதுனால அல்ல, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து இவன் சொல்லுகிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை எப்படி கிரியை செய்கிறதோ அதுபோலவே இவனுடைய வாயில் இருக்கிற வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கின வார்த்தை. அதை எடுத்து நம்முடைய வாயில வைத்து பேசும்போது அதே வல்லமை நம்முடைய வார்த்தையிலே இருக்கிறது. இதுதான் வேத வசனத்தின் போதனை. அது நமக்காக ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய உலகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, சுகத்தை, வெற்றியை, செழிப்பை நமக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை இருதயத்தில் வச்சு விசுவாசித்து இந்த வாயினாலே பேசும்போது தான் இவைகள்லாம் நமக்கு உண்டாகிறது என்று வேத வசனம் திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. இதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்புவோம். அங்கே 4ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை மறுபடியும் பார்ப்போம். ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு திரும்ப திரும்ப வர்றோம். ஒவ்வொரு முறை வரும்போதும் ஏற்கனவே பார்த்ததுன்னு நினச்சக்கூடாது. பார்த்துன்னா பார்த்து முடியல, இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நிறைய காரியங்களை விளங்கி கொள்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் தகப்பனானான்னு சொல்லப்படுறது. ஏன்னா அவனுடைய விசுவாசத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணுங்கிறது எடுத்து காட்டப்படுகிறது. அதை பார்க்கலாங்க, கற்றுக்கொள்ளலாம். ஒரு மனுஷன் நம்ம கற்றுக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் ரோமர் 4:17 வசனத்தை பாருங்க. அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிள்ளை இல்லாதவன் ஆபிரகாம். வயசாயிட்ட போது மனைவிக்கும் வயசாயிடுச்சு. எந்த அளவுக்கு வயசாயிருக்குன்னா, இதே பகுதியில் இன்னும் கொஞ்சம் வசனம் வாசித்தீங்கன்னா சொல்லியிருக்குது, தன்னுடைய சரீரம் செத்து போயிடுச்சான். அதாவது குழந்தை பிறக்கிறதுன்ற விஷயத்தில் பார்த்தா அவனுடைய சரீரம் செத்த சரீரம் மாதிரி ஆயிடுச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போனது. அவ சாகலை, ஆனால் கற்பம் செத்து போனது. இவன் சாகலை, ஆனால் குழந்தை பெற முடியாத ஒரு நிலை. குழந்தை பிறக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா 2 பேரும் செத்தவர்கள் போல இருக்கிறார்கள். இந்த நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரு? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். எல்லாம் சொல்லுங்க, ஏற்படுத்தினேன். ஏற்படுத்தினேன்னு கர்த்தர் எப்போ சொன்னாரு? அவன் அப்படி ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், ஏற்படுத்தினேன். கர்த்தர் தன்னுடைய மனதிலே, எண்ணத்திலே அப்படி ஏற்படுத்திட்டார். அது நடந்து முடிந்ததாக அவர் பார்க்கிறார். இப்ப பாருங்க, என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுமாய் இருக்கிற தேவன் முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த வேத பகுதியில் எப்படி அவன் விசுவாசித்தான், அவன் விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தினான்றதை வாசிக்கிறோம். அது செயல்படுத்தி காண்பிச்சு அப்படிதான் நமக்கு எல்லாருக்கும் தகப்பனானான். விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இங்க இந்த பகுதி ஏன் நம்ம கவனிக்க வேண்டியது? பவுல் ஏன் அவருடைய வாழ்நாளுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்ததை எடுத்து அவருடைய வாழ்நாளில் வாழ்ந்த மக்களுக்கு அவர் சொல்றாரு, இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கிறதா? நமக்காக. அப்போ ஆபிரகாமுடைய சரித்திரம் என்றது ஏதோ வேறு சரித்திரம் அல்ல, சும்மா சரித்திரம் மாதிரி அறிந்துகிறது. நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் அதில் இருக்கிறது. நாம் செயல்படுத்த வேண்டிய காரியங்களை அங்கே நாம் கண்கூட காண்கிறோம். ரொம்ப முக்கியம். அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நாம் அதை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே என்ன பார்க்குறோம்? அந்த முதல்ல வாசனை, அந்த வசனத்தில் தான் இன்றைக்கு கவனத்தை செலுத்த விரும்புகிறேன். அதிலும் அந்த ஒரு பகுதி இருக்குது பாருங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபிரகாம் தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டானாம். என்ன கற்றுக்கொண்டான்? தேவனை கொஞ்சம் பார்த்தான். எப்படிப்பட்டவர் இவர் அப்படின்னு பார்த்துருக்கான். எப்படிப்பட்டவர் சொன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் இவர். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர்னா என்ன? வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் உண்டாக்கிறது என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படி இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைச்சு தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் இவர். இல்லாததை எப்படி இருக்க வச்சாரு? இல்லாததை எப்படி உண்டாக்குனாரு? இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைத்து தான் இப்படி உண்டாக்குனார் இவர். இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். தேவன் இப்படிப்பட்டவர், இப்படிதான் அவர் செயல்படுறார். ஏன் இது ரொம்ப முக்கியம்? ஏனென்றால் தேவன் விசுவாச தேவன். விசுவாச தேவன் என்ன சொல்றோம்? அவர் விசுவாசத்துல தான் இயங்குகிறார். விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, என்ன நடக்க வேண்டுமோ, என்ன உண்டாக வேண்டுமோ அதை இப்பொழுதே அது சொல்லுகிறது. சொல்லி சொன்னதுதான் உண்டாகுது. அதுதான் சீஷர்களுக்கு புரியல பாருங்க. ஏசு அத்திமரத்தை பார்த்து சொன்னார், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனு கனி புசியாது இருக்க கடவுள். அவங்க நினைச்சாங்க, என்னமோ சொல்றாரு, மரத்துக்கிட்ட சொன்னா உடனே அது கேட்டுக்குமா? மரத்துக்கிட்ட சொன்னா உடனே அது நடக்குமா? அதுதான் அவங்களுடையது. ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்த்தது கிடையாது. மரத்தை பார்த்து பேசுறாரு, இனி ஒரு காலம் ஒருவன் முன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவுள். அவங்களுக்கு புரியல அது என்ன பேசுறாரு, இது நடக்குமான்னு. 24 மணி நேரம் பார்த்து பார்க்கறாங்க, வேரோட பட்டு போயிற்று. உடனே அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று. உடனே அவர் சொல்றாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களா இருங்கள். என்ன போல விசுவாசத்தை உடையவர்களா இருங்க. அவரை போல விசுவாசம் என்னது? மலையை பார்த்து கூட சொல்லலாம். மரம் என்ன, மலையை பார்த்து கூட சொன்னா சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அதுதான் என்னுடைய விசுவாசம். அப்ப கடவுளுடைய விசுவாசம் எப்படி விசுவாசத்தில் இயங்குகிறார் கடவுள்? எப்படின்னா, என்ன நடக்க வேணுமோ அதை சொல்றாரு, சொன்னபடியே அது ஆகிறது. என்ன நடக்க வேணும் என்று விரும்புறாரோ அது இப்ப நடக்கல, அது இல்ல, ஆனா இருக்கிறத போல அதை அழைக்கிறார், அது அப்படியே ஆகிறது. ஆபிரகாம் பார்த்தான், ஓஹோ இப்படிதான் எல்லாம் பண்றாரு இவரு. இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறாரு, கடைசியில் அது இருக்குது அப்படியே. அப்ப நானும் அதை கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவனும் அதை கத்துக்கிட்டான் பாருங்க. அதுதான் அப்படி சொல்லி இருக்குது. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான்னு சொல்லி, மரித்தோரை உயிர்ப்பித்துன்னு சொன்னா கடவுள் எப்படிப்பட்டவராம்? செத்து நாரி இருக்கிற ஒன்றை கூட அந்த சூழ்நிலையை மாத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா, செத்து நாடுறதுன்னா லிட்டரலா செத்து நாரணும்னு அர்த்தம் கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில அநேக வாழ்க்கையின் சில பகுதிகள் செத்து நாரி இருக்குது. உயிரோடு எழுப்பப்பட வேண்டியது இருக்குது. அங்க ஒரு அற்புதம் நடக்க வேண்டியது இருக்குது. செத்து நாரி இருக்கிற அந்த சூழ்நிலையில கூட இனிமே ஒன்றும் செய்ய முடியாது. இதை பற்றி அவ்வளவுதான், ஒளிஞ்சுது. லாஸ்னா லாஸ் தான், இது போனது தான். இனிமே இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. இனிமே இது கைகூடியே வராது. இது செத்தது மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில கூட கர்த்தர் என்ன பண்றாராம்? அதை உயிர்ப்பிக்கிறாராம். எப்படி உயிர்ப்பிக்கிறாராம்? இல்லாத இருக்கிறது போல அழைத்து உயிர்ப்பிக்கிறாராம். லாசரு எப்படி உயிர்ப்பித்தார்? லாசருவே வெளியே வாழ்றாரு. லாசருவை முதல்ல உயிரோட எழுப்பிட்டு அப்புறம் வெளியே வான்னு சொல்லல. அவன் உயிரோட இருக்கிறது மாதிரியே பேசுறாரு. உயிரோட இருக்க பேசுற மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறாரு, லாசருவே வெளியே வான்னு. எல்லாருக்கும் ஆச்சரியம் பார்த்து அவன் வெளியே வர்றான். அவன் செத்து போயிட்டாங்கிறதையே பேசல அவரு. லாசருவே வெளியே வாங்குறாரு, அப்படியே வெளியே வர்றான். அப்ப ஆபிரகாம் பார்க்கறான், கர்த்தர் இப்படிதான் வேலை செய்யறாரு. ஒரு செத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற சூழ்நிலையில கூட, நாரிடுச்சுன்னு நினைக்கிற 4 நாள் ஆயிடுச்சு, நாரி இருக்குமேன்றாங்க, கல்ல புரட்டுன்றாரு, கூப்பிடுறாரு வெளியே.
அப்ப நம்முடைய பிரச்சனைகளை நம்ம மேல வர முடியாது, பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது, போச்சு முடிஞ்சுதுன்னு நினைக்கிற சூழ்நிலையில கூட கர்த்தர் என்ன பண்றாராம்? அதை உயிர்ப்பிக்கிறாராம். எப்படி உயிர்ப்பிக்கிறாராம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து அதை உயிர்ப்பிக்கிறாராம். என்ன ஆக வேண்டும் அந்த சூழ்நிலையில? இந்த செத்து நாரி கிடக்கிற இந்த சூழ்நிலையில இதை மாற்ற வேணும் என்று சொன்னா, இது உயிர் கொடுக்கணும்னா, இது திரும்ப மீண்டு வரணும்னா, திரும்ப மேல தலை தூக்கணும்னா என்ன நடக்கணும்? நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் மூழ்கி விட்டார்கள். சிலர் கடனில் மூழ்கிட்டாங்க, பிரச்சனையில் மூழ்கிட்டாங்க, குடும்ப பிரச்சனையில் மூழ்கிட்டாங்க, சிலர் வியாதியில் மூழ்கிட்டாங்க, சிலர் கஷ்டத்தில் மூழ்கிட்டாங்க, பலவிதமான கஷ்டங்களில் அநேகர் மூழ்கி இருக்கிறாங்க. திருப்பி மேலே தலை தூக்கணும், திருப்பி மேலே வரணும்னு என்ன பண்ணணும்? திருப்பி உயிர்ப்பிக்கப்பட வேணும் என்றால் என்ன செய்ய வேணும்? திருப்பி உயிர் பெற வேணும்னா என்ன பண்ணணும்? வாழணும்னா என்ன பண்ணணும்? வாழ்ந்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? கடவுள் என்ன பண்றாராம்? இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறாராம். ஆங்கில வேதாந்தத்தில் இது ரொம்ப அருமையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தி லிவிங் பைபிள் என்கிற மொழிபெயர்ப்பில். தி லிவிங் பைபிள் பாருங்க. சில வேத மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது. சில வேத மொழிபெயர்ப்புகள் அப்படியே இருக்கிறத அப்படியே மொழிபெயர்க்கிறாங்க. சில வேத மொழிபெயர்ப்புகள் இது என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த அர்த்தத்தை வெளிக்கொண்டு வர வழியில் மொழிபெயர்க்கிறாங்க. அப்படியே லிட்ரல் இல்லாமல் அந்த அர்த்தத்தை வெளிக்கொண்டு வர விதத்தில், முழுமையாக வெளிக்கொண்டு வர விதத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. லிவிங் பைபிள் அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்லேஷன். அதில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க? அதாவது இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன் வருது இல்லையா 17ஆம் வசனத்தில். அதை எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க பாருங்க. Abraham became like God, who speaks of future events with as much certainty as if they were already past. இன்னொரு இங்கிலீஷ்லேயே வாசிக்கிறேன், அப்புறம் தமிழில் சொல்கிறேன். Abraham became like God, who speaks of future events with as much certainty as if they were already past. அதாவது எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறவைகளை ஏற்கனவே நடந்து முடிந்தவைகளை போல பேசுகிற அந்த தேவனை போல ஆபிரகாமும் மாறிவிட்டான். அப்படிதான் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கான். எப்படி மாறிட்டானா? கடவுளை மாதிரியே மாறிட்டானா? கடவுளை மாதிரியே மாறிட்டானா? எப்படி மாறிட்டான்? மூக்கு மொழியிலையா? எப்படி மாறினா? கடவுளை மாதிரியே. அப்படி விசுவாசத்தில் கடவுளை போலவே மாறிட்டான். கடவுள் எப்படிப்பட்டவர்? இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர். அதுக்கு அர்த்தம் எப்படி சொல்றாங்க லிவிங் பைபிள்ல? இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறதுனா, எதிர்காலத்தில் நிறைவேற போகிறவைகளை ஏற்கனவே நிறைவேறினவைகளாக பேசுகிற அந்த, அதாவது திரும்ப சொல்றேன், எதிர்காலத்தில் நிறைவேற போகிறவைகளை ஏற்கனவே நிறைவேறி முடிந்தது போல பேசுகிற அந்த தேவனை போலவே அவனும் மாறிட்டான். எதிர்காலத்தில் ஆக வேண்டியதை ஆகிவிட்டது போல பேசுகிற தேவன், அவரை போலவே இவனும் ஆகிவிட்டான். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. எதிர்காலத்தில் ஆக போகிறத ஆயிட்டது போல பேசுகிற தேவன். ரொம்ப சிம்பிள் தமிழ்ல சொல்றேன். எனக்கு ரொம்ப ஹை கிளாஸ் தமிழ் தெரியாது, சிம்பிள் தமிழ் தெரியும். இங்கே ஹை கிளாஸ் தமிழ் எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிடிக்கும் எனக்கு ஹை கிளாஸ் தமிழ், ஆனால் தெரிய மாட்டேன்னு சரியா. ஆனால் இப்படி சொல்ல விளங்குனா போதும். பாஷையினுடைய சாராம்சம் என்ன? விளங்கணும். அதுதான் ரொம்ப அழகாக பேசினேன் இல்லை, விளங்கணும். விளங்காம நான் அழகாக பேசி என்ன பிரயோஜனம்? நிறைவேற போகிறதை நிறைவேறி முடிந்தது போல பேசுகிற தேவன், அவரை போல இவனும் ஆயிட்டான். எல்லாரும் சொல்லுவோம், நிறைவேற போகிறதை, எதிர்காலத்தில் நடக்க போகிறதை ஏற்கனவே நடந்தது போல, நடந்து முடிந்து விட்டது போல பேசுகிற தேவன், அவரை போல ஆபிரகாம் மாறிவிட்டான். அப்ப அவனுடைய சூழலை எப்படி மாறினான்? அவன் எப்படி மாறினான்னா, இன்னும் குழந்தை இல்லை, குழந்தை இனிமேதான் பிறக்க போகுது. இது காத்திருந்து இன்னும் பிறக்கல. வயசு வேற ஆயிட்டே போகுது, 100 வயசுக்கிட்ட எட்ட போகுது. ஆனால் இனி நடக்க போறது நடந்து முடிச்சது போல பேச ஆரம்பிச்சிட்டானா. பேசுறதுக்கு கர்த்தரே உதவி செஞ்சுட்டானா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பேர் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாம்னு மாத்தி விட்டாரு. பேரு ராசின்னு கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பேரை மாத்தினா ஏதாவது நடக்கும் போல இருக்குதுங்க. இங்க ஒன்றும் மாறலன்னா அங்க என்ன நடக்க போகுது? பேர்ல ஒரு விஷயம் இருக்குது. என்ன பேர்ல விஷயம்னா, அந்த பேருடைய அர்த்தம் என்ன? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். சாராள்ன்றது அநேக ஜாதிகளுக்கு தாய். அவ்வளவுதான். என்ன பண்ணிட்டாரு? பேரை மாத்தினதன் மூலமா எப்பப்பா யாரு கேட்டாலும் பேர் என்னன்னு கேட்டா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதுதான். மனைவி ஆபிரகாமின் கூப்பிடும் போதெல்லாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்ன கூப்பிட்டு இருக்கிறா. இவன் பொண்டாட்டிய சாராளின்னு கூப்பிடும் போதெல்லாம் அநேக ஜாதிகளுக்கு தாய் என்ன கூப்பிடுறான். முன்ன எப்படி கூப்பிட்டான்னு தெரியல.
சில ஆண்களை பார்க்கும்போது எப்படி கூப்பிட்டுருப்பாங்கன்ற எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அட பிள்ளை இல்லாதவளை எங்க வா, ஒன்றுத்துக்கு உதவாதவளை எங்க வா, என்னென்ன சொல்லி கூப்பிட்டாங்களும் தெரியல. அந்த காலத்தில் ஒரு பிள்ளை இல்லைன்னா ஒரு நிந்திக்கப்படுகிறாள், ஒரு பெண் கேவலமாக பேசப்படுகிறாள். அது மாதிரி கதையெல்லாம் வாசிக்கிறோம் பைபிள்லேயே. குடும்பத்தில் இருக்கிறவங்க கேவலமாக பேசுகிறாங்க. ஒவ்வொரு தடவை கூப்பிடும் போதும், ஒவ்வொரு தடவை பேசும்போதும் ஏளனமாகவும் கேவலமாக பேசுவாங்க. அப்படிலாம் நடந்திருக்கலாம் ஆபிரகாமுடைய வீட்டில். இதுக்கு முன்னால் இந்த இல்லைங்கிறத பெரிய பிரச்சனையாக்கி அந்த இல்லைங்கிறதையே பேசி பேசி உன்னால் என்ன ஆச்சு, ஒரு குழந்தை கூட பெற்றுக்க முடியல, இதை நிறைய பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மாற்றி எதிர்காலத்தில் இவனை அநேக ஜாதிகளுக்கு அவர் தகப்பன் ஆக்கிட்டார் பாருங்க. ஏற்படுத்தினேன், எல்லாம் சொல்லுங்க, ஏற்படுத்தினேன். ஏற்படுத்தினார் கர்த்தர். அவர் ஏற்படுத்தினா அவர் பாருங்க பாஸ்ட் மாதிரி பேசுறாரு, ஏற்கனவே நடந்து முடிஞ்சது மாதிரி பேசுறாரு. இன்னும் ஒரு குழந்தை கூட பிறக்கல. ஏற்படுத்திட்டார் அவர். ஏற்படுத்திட்டதுனால இவன் என்ன பண்ணா, இப்போ அப்படிப்பட்டவன் தான் இவன் என்கிற ரீதியில் இவனும் பேச ஆரம்பித்து விட்டான். நடந்து முடிஞ்ச பிறகு பேசுறது இல்லை, நடக்கு முன்னாலேயே எதிர்காலத்தை அவன் பேச ஆரம்பித்து விட்டான். பாருங்க, விசுவாசம் தான். விசுவாசம் என்ன பண்ணுது, எனக்கு என்ன நடக்க போகிறதோ அதை இப்பவே என்ன பண்ணுது, நடந்து முடிஞ்ச மாதிரி பேசுது. ஆகவே நடக்க வேண்டியது நடக்க ஆரம்பிச்சிடுது வாழ்க்கையில. இப்படிதான் எதிர்காலத்தை உண்டாக்குகிறோம். விசுவாசத்திலே ஒரு எதிர்காலத்தை உண்டாக்குவது எப்படி, கடவுள் எனக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை பார்த்துட்டு, அந்த ஏற்படுத்தி வைத்ததை கடவுளை ஏற்படுத்திட்டதுனால நடக்கிற வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டியதில்லை, இப்பவே நடந்து முடிந்ததாக நான் பேசலாம். அப்படி பேசும்போது நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது, அது அப்படியே நிறைவேறுது. இருக்கீங்களா? அப்படிதான் விசுவாசம் வேலை செய்யுது. இதை நல்லா புரிந்து கொள்ள வேணும். இன்னைக்கு இதை புரிந்து கொள்ள வைக்கிறதுக்காக தான் பிரசங்கமே இன்னைக்கு. அப்படிப்பட்டவனாக ஆபிரகாம் மாறிட்டானா. எப்படி மாறிட்டான்? இல்லாத வேளை இருக்கிறது போல அழைக்கிறவனாக. அதாவது லிவிங் பைபிள் வாட்சா எப்படி சொல்லியிருக்குது, எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறத ஏற்கனவே நடந்து முடிந்தது போல கடவுள் பேசுறாரு இல்லையா, அதே போல இவனும் அப்படியே மாறிட்டான். கேட்டான்னு சொல்றான், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்றான். இன்னும் தகப்பனாவே ஆகல, ஆனா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு சொல்லுகிறான். அப்ப பாருங்க எப்படி விசுவாசம் வேலை செய்யறதுன்றது ஒரு குழு கிடைக்குதுங்க. அதனாலதான் இவன் விசுவாசிகளுக்கு தகப்பன்னு சொல்லி இருக்குது. எப்படி விசுவாசத்தில் நம்ம ஒரு எதிர்காலத்தை உண்டாக்க முடியும்? ஒளிமயமான, வளமான, வெற்றிகரமான ஒரு எதிர்காலத்தை வாழ்க்கையை நம்ம எப்படி உண்டாக்க முடியும்? கர்த்தர் நமக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் பார்க்க வேணும். எதிர்காலத்தை பார்க்கறது எப்படி பார்க்கறது? யாரோ ஒருத்தர் கிளியை வச்சு ஜோசியம் சொல்லி பார்க்கறது இல்லை, இவங்க சொல்லி பார்க்கறது இல்லை. எப்படி எதிர்காலத்தை எப்படி உண்மையாவே அப்படியே தெரிஞ்சுக்கலாம்? எதிர்காலத்தை எப்படி நிச்சயமா தெரிந்து கொள்ள முடியும்? நான் சொல்றேன், அந்த எதிர்காலத்தை அங்க உள்ள போய் பார்த்தவர், கண்டவர், அவர் ஒருத்தர் தான் நமக்கு அங்க என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு சொல்ல முடியும். 20 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு ஏற்கனவே போய் பார்த்தவர் யாராவது இருக்காரா? அவர் இருந்தா தான் நிச்சயமா சொல்ல முடியும். நான் சொல்லுகிறேன், இந்த வேத வசனத்தின் கடவுள் தேவன், இயேசுவா இந்த பூமியில வெளிப்பட்ட தேவன், அவர் ஆதியிலிருந்து இருக்கிறார். பிதாவினிடத்தில் அவர் இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னால பூமியில வந்தார். இன்னும் எப்போதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அவர் எதிர்காலத்தை அறிந்து வைத்திருக்கிறார். இந்த தேவன் உங்களுடைய எதிர்காலம் அவருக்கு நல்லா தெரியும். ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், என்ன செஞ்சு வச்சிருக்கிறார், நீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி இருக்கிறார், எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த அறிவிப்பாய் இருக்கிறது. எதிர்காலத்தை நல்லா அறிஞ்சவர் சொல்றாரு. சும்மா ஒரு மனுஷன் சொல்ல இப்படி நடக்கும் நினைக்கிறேங்க, ரேகை பார்த்தா அப்படி தெரியுது, ஓடுது, அதனால நினைக்கிறேன்னு சொல்லல. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். 25 வருஷத்துக்கு நீ எப்படி இருப்பேன்றதை நான் பார்த்திருக்கிறேன், அதனால சொல்றேன். 10 வருஷத்துக்கு பிறகு நீ என்னவா இருப்பேன்ற நான் பார்த்திருக்கிறேன், அதனால உனக்கு நான் சொல்றேன். அப்படி அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை சொல்லுகிறவர் இவர். அதுதான் வேத வசனம். அப்ப பாருங்க, வேத வசனம் நம்முடைய எதிர்காலத்தை அறிவிக்கிறது. நான் என்னவா இருப்பேன்றத, சுகம் இல்லாம இருக்கிறவனுக்கு சுகமா இருப்பேன்றதை அறிவிக்குது. அதுதான் என்னுடைய நாளை. இன்றைக்கு ஏழையா இருக்கிறவனுக்கு நான் செல்வந்தனா இருப்பேன் என்று இந்த வேதவசனம் எனக்கு அறிவிக்கிறது. எனக்கு குறைவே இருக்காது என்பதை இந்த வேதவசனம் அறிவிக்கிறது. இன்றைக்கு தோல்வியுற்று இருக்கிறவனுக்கு நாளைக்கு வெற்றி உண்டு என்பதை இந்த வேதவசனம் அறிவிக்குது. இருக்கிறீங்களா? கவனிச்சிங்களா? இதுதான் அறிவிக்குது வேதவசனம். உங்களுடைய வெற்றியை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய வளமான வாழ்க்கையை, உங்களுடைய நல்வாழ்வை, நாளைக்கு எப்படி நீங்க இருக்க போகிறீங்க என்பதை. ஏன்னா அதுக்கு தான் இயேசு மரித்தார். இயேசு அதுக்கு தான் மரித்தார்.
கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. அவருடைய ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் நீங்கள் அவர் உங்களுக்காக உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரர் ஆனாரே. ஏன்? நீங்க தரித்திரராகவே இருக்கிறதுக்காக அவர் தரித்திரராகல, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரரானார். அப்ப பாருங்க எப்படி வேதவசனம் சொல்லுது, நாம் என்னவா இருக்க வேண்டும் என்கிறத நமக்கு அது அறிவிக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய எதிர்காலம். God's word is your future. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால், அதை அரவணைத்துக் கொண்டால், அதை விசுவாசித்தால், அதை உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கை செய்தீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய எதிர்காலமா ஆயிடும். இருக்கீங்களா? இப்படிதான் எதிர்காலத்தை நாம் உருவாக்குகிறோம். இப்படிதான் விசுவாசம் வேலை செய்து, இதுதான் விசுவாசத்தினுடைய செயல்பாடு. இப்படிதான் விசுவாசம் செயல்படுகிறது. அப்ப ஆபிரகாம் இதை கத்துக்கிட்டான். ஆண்டவர் எப்படி செயல்படுறாருன்னு பார்த்துட்டான். இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறாரு. என்ன நடக்க இருக்கிறதோ அதை ஏற்கனவே நடந்து முடிஞ்சது போல அவர் அழைக்கிறாரு. ஆகவே நானும் அப்படியே அழைக்க போறேன்னு அவன் தீர்மானிச்சுட்டான். அப்படி அழைக்கும் போது செத்து கிடக்கிற, நாரி கிடக்கிற, ஒண்ணுமே முடியாதுன்னு கிடக்கிற சூழ்நிலையில் கூட உயிர்ப்பிக்க முடிகிறது, அவைகளை கூட உயிர்ப்பிக்க முடிகிறது என்பதை தெரிந்து கொண்டான். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல்வேறு அம்சங்கள்ல அப்படி ஒண்ணும் முடியாது, அவ்வளவுதான் போச்சு அப்படிங்கிற நிலை இருக்கலாம். அப்படி நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், விசுவாசம் அதை கூட மாத்துகிறது, உயிர்ப்பிக்கிறது. விசுவாசம் முடிஞ்சதுன்னு எல்லாம் ஓரங்கட்டி மூட்டை முடிச்சு போட்டு வச்சிடறாங்க இல்லையா, அவ்வளவுதான், இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படின்னு. அதை என்ன பண்ணுது? விசுவாசம் எடுத்து நான் நல்லா ஆக்கி காமிக்கிறேங்கிறது. இருக்கீங்களா? நான் இதை நல்லா ஆக்கி காமிக்கிறேன், இந்த வாழ்க்கை எடுத்து நான் நல்லா ஆக்கி. ஒருவேளை இந்த வேலையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், தொலைக்காட்சியின் மூலமாக கேட்கிறவர்கள், அல்லது இங்க வந்திருக்கிறவர்கள், ஒரு வேலை வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது, இதுக்கு மேல என்ன இருக்குது, இனிமே கஷ்டம்தான், இனிமே நஷ்டம்தான், இனிமே போச்சு, அவ்வளவுதான், இனிமே மேல வர முடியாதுன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன், விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையை கட்ட உங்களுக்கு உதவும், ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறதை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், உங்களுக்கு புதிய ஒரு எதிர்காலம் உண்டாகும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதுக்குதான் அவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார், ஒரு புதிய வாழ்க்கை உண்டாக்கி தர்றதுக்கு. இந்த வேத புஸ்தகம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டார் அவர். இது ரசீது, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு காசை, அதுக்கு ரசீது போய் கலெக்ட் பண்ணிக்கன்றாரு. இந்த ரசீதை காமிச்சு சாமான கலெக்ட் பண்ண வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அப்ப இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனால தான் இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நடந்து முடிஞ்சது, எல்லாத்தையும் பே பண்ணிட்டார், எல்லாத்தையும் முற்றிலுமா கிரயம் செலுத்தி விட்டார், எல்லாம் ஆயிடுச்சு. நான் செய்ய வேண்டியது ஒண்ணு இல்லை, நான் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியது, நான் செய்ய வேண்டியதெல்லாம் கிளைம் பண்ண வேண்டியது, எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். அப்ப பாருங்க, உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிற, செத்து கிடக்கிற அந்த சூழ்நிலையில கூட உயிரை உண்டாக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான ஒரு வேலை விசுவாசத்தின் மூலமாக நடக்கிறது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து இருக்குதான், சாராளுடைய கற்பம் செத்து இருக்குதான், ஆனா கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தர்றார். கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் எல்லாமே இம்பாசிபிள் மாதிரி தான் தெரியுது, நடக்க முடியாது, கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எல்லாமே அப்படிப்பட்டது தான், முடியாது போல தெரியுது, ஆனா அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நிச்சயமாக முடிகிறது என்பதுதான் வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வாயை திறந்து அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு இருதயத்தில் வச்சு வாயை திறந்து அதை பேசும்போது உயிரே உண்டாகுது. செத்த சூழ்நிலையில் கூட உயிரே அங்கே உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன், ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல் அங்கே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எது முடியாதுன்னு கிடக்குதோ, எது அழிந்து போனது, முடிஞ்சது, அவ்வளோதான், நாசமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த சூழ்நிலையில் கொண்டு போய் இந்த வார்த்தையை அப்ளை பண்ணா, இந்த வார்த்தையை வச்சு கொண்டு பேசினால் அந்த சூழ்நிலையில் கூட உயிர் மீட்சி உண்டாகும். இருக்கீங்களா? சரி, இப்போ திருப்போம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு. எல்லாரும் சொல்லுவோம், இல்லாதவைகளை இருக்கிறவளை போல் அழைப்பது. அதான் தேவன் செய்யறது, இதை தான் நம்ம செய்யணும். அப்படிதான் ஆபிரகாம் மாறிட்டானா. அப்ப எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறத ஏற்கனவே நடந்து முடிஞ்சது போல பேசுகிறான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே என்ன பண்ணான்றது சொல்லியிருக்கீங்க, ஏதோ நடந்தது சொல்லல.
விசுவாசத்தினாலே, இவனுக்குள்ள விசுவாசம் இருந்ததுனால இவன் என்ன பண்ணான்? மோசே தான் பெரியவனான போது, மோசேனுடைய கதை தெரியும். பார்வோனுடைய அரண்மனையில் வளர்றான். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளருகிறான். அவன் எடுத்து வளர்க்கிறான். அவன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுவதை வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா வருது. When he grew up, he refused to be called the son of Pharaoh's daughter. Refused to be called ன்னு வருது. அதாவது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்து, என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்றான். Don't call me that way. என்ன அப்படி அழைக்காதீங்க. பார்வோனுடைய பேரன் சொல்லாதீங்க. என்ன பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்ன சொல்லாதீங்க. ஏன்? நான் ஆபிரகாமுடைய பேரன். என்னை முப்பாட்டன் ஆபிரகாம். பார்வோன்னா அது ரொம்ப குறைவாகி போச்சு, கிரேடு குறைஞ்சிருது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, எங்க முப்பாட்டனுக்கு அதை விட பெரிய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வாரிசு நானு, அதுல வந்தவன் நானு. அதனால பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுவதை வெறுத்துன்னு சொன்னா, அப்படி அழைக்கப்படுவதை வெறுத்து. நாம கூட சிலர் பாருங்க, தங்களை எப்படி எப்படியோ அழைச்சிக்கிறாங்க. சிலர் தங்களை பாவின்னு அழைச்சிக்கிறாங்க. சிலர் தங்களை நான் ஒன்றும் இல்லைங்கன்னு அழைச்சிக்கிறாங்க. நான் குப்பை, நான் தூசி அப்படி அழைச்சிக்கிறாங்க. சிலர் தங்களை என்னால் ஒன்றும் முடியாதுங்க, நம்மளால் அதெல்லாம் ஒன்றும் முடியாதுங்க அப்படின்னு அழைச்சி தங்களை நோயாளின்னு அழைச்சிக்கிறாங்க. சிலர் தங்களை தோல்வியுற்றவன் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். மக்கள் தங்களை எப்படி எப்படியோ அழைச்சிக்கிறாங்க. சிலர் இவங்களை அப்படி அழைக்கிறாங்க. அதுக்கு மேல இவங்களே அவங்கள அப்படி அழைச்சிக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். நான் பாவியிலும் பெரிய பாவிங்க, நான் ஒன்றுத்துக்கு தகுதி இல்லாதவங்க, நான் ஒன்றும் அருகதையற்றவனுங்க, நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் கை வச்சதெல்லாம் தோல்விங்க, இவங்களை அப்படி அழைச்சி கொள்றாங்க. நான் சொல்லுகிறேன், இவன் எப்படி பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்னப்படுவதை வெறுத்தானோ, எப்படி அழைக்கப்படுவதை வெறுத்தானோ, அதுபோலவே நீங்களும் இப்படியெல்லாம் அழைக்கப்படுவதை வெறுக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி அழைக்கப்படுவதை வெறுக்கணும். பாவின் அழைக்கப்படுகிறதை வெறுக்கணும். தோல்வியுற்றவன் என்று அழைக்கப்படுகிறதை வெறுக்கணும். ஒன்னும் இல்லாதவன் என்று அழைக்கப்படுகிறதை வெறுக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை அப்படி வைக்கல. கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கிறாரு? எல்லாம் உடையவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய வாரிசுகளாக உங்களை வைத்திருக்கிறார். அப்ப அப்படி அழைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அழைக்கப்படுவதை வெறுக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படிதான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். இனிமே என்ன பிள்ளை இல்லாதவன் நான் அழைக்க போறதில்லை, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று என்னை நான் அழைக்கப் போகிறேன். I am not going to call myself poor, sick, broke, sinner, nothing, failure. இதெல்லாம் அப்படியெல்லாம் என்ன அழைக்க போறதில்லை. நான் என்ன எப்படி அழைக்க போறேன்? நான் வெற்றி உள்ளவன், நான் செழிப்புள்ளவன், ஆசீர்வாதம் உள்ளவன், நான் கடவுளுக்கு சொந்தமானவன், எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அழைக்க நாம் தீர்மானிக்க வேண்டும். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, இதுதான் பிரச்சனை பாருங்க. இல்லாதவங்களை இருக்கிற போல அழைக்கிறது தான் ரொம்ப பிரச்சனை. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு விளங்காத ஒரு புதிரா இருக்குது. என்னங்க இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்க சொல்றீங்களே, அது எப்படி? தப்பு இல்லையா? அது காசே இல்லை, ஆனா கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்றீங்க. நாளைக்கு சாப்பாடு, இன்னைக்கு சாப்பாடு மத்தியானம் எங்க இருந்து வரும்னு தெரியல, ஆனா நீங்க சொல்றீங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்றீங்க. அப்ப எனக்கு குறைவு இல்லைன்னு சொல்றீங்க. எப்படி குறைவு இல்லைன்னு சொல்றது? குறைவு தானே இருக்குது, சாப்பாடு இல்லையே, காசு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கிறது தானே நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் சொல்றேங்க, இருக்கிறத சொல்றதுக்கு ஒரு பெரிய சபை தேவையில்லை, ஒரு பைபிள் தேவையில்லை, ஒரு ரட்சிப்பு தேவையில்லை, ஆவியானவர் தேவையில்லை, ஒரு போதகர் தேவையில்லை, இதுக்கு இத்தனை பாட்டு பாடி இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு செலவழிச்சு இங்க உட்கார்ந்து கேட்க தேவையில்லை. ஏன்னா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கிற ரோட்ல இருக்கிற எல்லாருமே அதானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க எதுக்கு வர்றீங்க? இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்க கற்றுக்கொள்றதுக்கு தான் இங்க வர்றீங்க. விசுவாசத்தை கற்றுக்கொள்றதுக்கு தான் இங்க வர்றீங்க. எல்லாரும் இருக்கிறது போலவே இருந்துக்கிறதுனா நீங்களும் அப்படியே இருந்துக்கலாமே, வீட்டிலே இருந்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் பெட்ரோல்லாம் போட்டு இவ்வளோ செலவழிச்சு வர்றதுக்கு வீட்டில் உட்காந்து ஒரு பேக் நிறைய பொட்டேட்டோ சிப்ஸை வாங்கி வச்சுட்டு டிவிக்கு முன்னால் வச்சுட்டு கொறிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, டிவி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கதை முடிஞ்சது, அவ்வளோதான். இன்னைக்கு பொழுது கழிஞ்சிரும். அப்புறம் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய பிரச்சனையை பற்றி என்ன சொல்லுவீங்க? இருக்கிறதான் சொல்லுவீங்க. ஆமாங்க, ஒன்று எது வச்சாலும் விளங்க மாட்டேங்குதுங்க, இது வரைக்கும் எல்லாம் தோல்விதாங்க, என்ன நடக்க போதோ தெரியலங்க, இப்படியே போனால் என்ன ஆகுமோ தெரியலங்க. இதுக்கு ஒரு பெரிய ஞானி தேவையில்லை. இது சும்மா பொட்டேட்டோ சிப்ஸ் பார்த்துட்டு டிவியை நாள் முழுக்க பார்த்துட்டு இருக்கிற ஆளே போதும். ஒன்று யோசிக்கவே சிந்தனையே இல்லாத ஆள், எந்த யோசனையும் இல்லாத ஆளே போதும். சபை எதுக்கு? பிரசங்கம் எதுக்கு? பைபிள் எதுக்கு? ஆவியானவர் எதற்கு? ரட்சிப்பு எதற்கு? இதெல்லாம் எதுக்கு? எதுக்குன்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்க கற்று தந்து அதன் மூலமாக ஒரு புதிய எதிர்காலத்தை உண்டாக்குவதற்கு.
வேற விதமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கு, நல்ல ஒரு வாழ்க்கையை மாற்றுவது, வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றுவதற்கு தான் இங்க இவ்வளவு தூரம் வரும். இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு பேர் வர்றீங்க? எதுக்கு இவ்வளவு அடிச்சு பிடிச்சி வந்து இடத்த பிடிச்சி உட்காரணும்? எதுக்குன்னா இருக்கிறத மாற்ற விரும்புறீங்க. சும்மா வந்து உட்காந்துருப்பீங்க, கூப்பிட்டா கூட வேணவே வேணாங்கன்றீங்க. அந்த மாதிரி ஆளுங்க. வேற வேலை இருக்குதுங்க, எனக்கு முடிஞ்சா வர்றேங்க அப்படின்னீங்க. எதுக்கு இவ்வளோ அடிச்சு பிடிச்சி வந்து உட்காந்துருக்கிறீங்க? ஏன்னா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் அப்படி இருக்க விரும்புகிறேன். எப்படி அப்படி இங்கேருந்து அப்படி மாறுறதுன்னு இப்போ சொல்லித்தர்றாரு. அதனால தான் அங்கே போய் நான் கேட்க போகிறேன். அதுவும் பைபிள்னு சொல்லித்தராரு. கடவுள் எப்படி அதை பண்ணுறதுன்னு சொல்லித்தராராம் நமக்கு. அதனால் கடவுள் சொல்கிறது என்னென்னு கேட்டுக்கிட்டு வந்துடுவோம். ஒன்றும் வாஸ்தா விளங்க மாட்டேங்குதே, இவர் சொல்கிறத கேட்டால் அது ஏதாவது விளங்கும். அதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு நான் ஒன்றும் தெரியாத ஆள் இல்லை, கொஞ்சம் யாரையெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான். அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. விஷயம் இருக்குது, அதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. அதனால இங்கே வரும்போது இருக்கிறதே அப்படியே சொல்லிட்டு சொல்றது இல்லை. அதுக்கு ஒரு சபையை தேவையில்லை, ஒரு போதனையும் தேவையில்லை. சிலர் சொல்றாங்க அது எப்படியா, ஒன்றும் இல்லை, காசு இல்லை, எது இல்லை, உண்மையை தானே சொல்றேன் நான். அது உண்மை இல்லைங்க, இதுதான் உண்மை. எல்லாம் சொல்லுங்க, இதுதான் உண்மை. உண்மை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இது உண்மை. இது இருதயத்தில் போகணும், இது வாயில வரணும். இது ஒண்ணுதான் உண்மை. இப்படி வார்த்தையே சத்தியம் என்று இயேசு சொல்றாரு. அப்ப மீதியெல்லாம் என்ன? பொய். யோனா மீனின் வயத்தில் இருக்கிறான் பாருங்க, அங்க போய் உட்காந்துட்டு என்ன சொல்றான்? இது மாயை, இதெல்லாம் மாயை. நான் மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவரை நான் ஆராதிப்பார், பலியிடுவேன்றான். இது பொய், இது நடக்கிறதே பொய் அப்படிங்கிறான். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அது மாயை. நீங்க துன்பத்துக்குள்ளா இருக்கலாம், அது மாயை. நீங்கள் தோல்விக்குள்ளா இருக்கலாம், அது மாயை. அதெல்லாம் பொய். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை குறித்து சொல்லி வைத்திருக்கிறது தான் மெய். பொய்யை விட்டுட்டு மெய்யை பிடிங்க. பொய்யை நம்பாதீங்க, மெய்யை நம்புங்கள். இதான் சத்தியம். எதுக்கு பைபிளை தூக்கிட்டு இருக்கிறோம்? நான் ரொம்ப ஆவிக்குரியவங்க கிடையாது. எதுக்கு பைபிள்? இதுதான் சத்தியம். சத்தியம் இதுதான். நான் பார்க்கறதெல்லாம் நம்புற ஆள் இல்ல. நான் எதை நம்புற ஆளு? இங்க சொல்லி இருக்கிறது தான் நம்புற ஆள் நான். அப்ப பாருங்க, இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கிராஸ் பண்றதுக்கு, புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்குது. என்ன? நான் பொய் சொல்ல விரும்பல பிரதர், உண்மையை சொல்றேன். என்ன உண்மையை சொல்றீங்க? ஒன்னும் காசே இல்லை பிரதர். அது இல்லை உண்மை. காசு எல்லாம் இருக்குது, நான் தாழ்ச்சி அடையன்றதான் உண்மை. அது எப்படிங்க உண்மையாகும்? எப்படி உண்மையாகும்னா, பொய்யுரையாத தேவன் இதை சொல்லி இருக்கிறாரு. பொய்யுரையாத தேவன் சொன்னார்னா அவர் பக்கம் நான் சேர்ந்துக்கிறேன். பொய்யுரையாத தேவன் சொன்னதையே நான் சொல்றேன்னா அப்ப நான் பொய் சொல்ல முடியாது. அப்பதான் நான் என்ன பண்ணுகிறேன்? அவரை போலவே இருக்க ஆரம்பிக்கிறேன். பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் சொல்லி, அப்படியே இமிட்டேட் பண்ண சொல்லிருக்குது. கடவுளை அப்படியே பின்பற்ற சொல்லிருக்குது. அவரை மாதிரியே. நேற்று ஒரு பையனை கொண்டாந்தாங்க பாருங்க எங்க வீட்டுக்கு. அவன் என்ன மாதிரியே பாடுறான், எனக்கு பாடி காமிக்கிறான். அவன் எங்க வீட்டுக்கு என்ன மாதிரியே பாடி காமிக்கிறான். குரல் ரொம்ப ஜோரா இருக்குது அவனுக்கு. ரொம்ப சின்ன பையன் பாருங்க. வார்த்தைகள்லாம் பெரிய பெரிய வார்த்தைங்க இந்த பாட்டுகள்ல. அதெல்லாம் சில வார்த்தையெல்லாம் நுழைய கூட மாட்டேன். போட்டு ஒரு வழி பண்ணி அதை கரெக்டா. பாயிண்ட் என்னன்னா, வார்த்தை சரியா இல்லையா, நான் பாடுற மாதிரி பாடணும். அதை பாடி கடைசியில பை பாய்ன்னு சொல்ற பாருங்க, அதோட சேர்த்து முடிக்கிறான். எனக்கே பை பாய்ன்னு சொல்லி காமிக்கிறான். ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. நான் அவனை பார்த்து, பயல என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? என்ன பெரிய பாஸ்டர் நினைப்பா, என்ன மாதிரி நினைப்பான்னு உனக்கு அப்படின்னு கேட்கல நான். உங்க புள்ள உங்களை மாதிரி நடிச்சு காமிக்கும் போது, உங்களை மாதிரியே ஃபாலோ பண்ணும்போது, உங்களை மாதிரியே பாட்டு பாடும்போது, உங்களை மாதிரியே பேசும்போது, உங்களை மாதிரியே இருக்கும்போது என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய எதுன்னு நினைக்கிறேன் நீ அப்படி திட்டுறீங்களா? நீங்க கிடையாது. அதை பற்றி சந்தோஷத்தானே படுறீங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி நீங்க பேசும்போது, அவர் இல்லாதவளை இருக்கிறவளா பேசுகிறார். இன்னும் நடந்து நிறைவேறாத எதிர்காலத்தை குறித்து பேசும்போது நிறைவேறி முடிந்தது போல பேசுகிறார். அப்ப நீங்களும் அப்படியே பேசும்போது அவரையே பின்பற்றுகிறவர்களாக, இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் ஆயிடுறீங்க நீங்க. அப்பதான் கர்த்தரை பிரியப்படுத்துறீங்க, அப்பதான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்க. நீங்க அது வரைக்கும் கீழ்ப்படியலங்க. நீங்க உங்க பிரச்சனையை பேசிட்டு இருக்க வரைக்கும் கீழ்ப்படியல. என்னைக்கு அவருடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு தான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சீங்க. அன்னைக்கு தான் அவரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சீங்க. ஆபிரகாம் அது வரைக்கும் போச்சு, வயசாச்சு, மனைவி பாரு கலவி ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருந்தது வரைக்கும் கர்த்தரை திருப்திப்படுத்தல, கர்த்தரை பிரியப்படுத்தல. என்னைக்கு நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை பேசினா அன்னைக்கு தான் கர்த்தரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சா. இருக்கீங்களா? திருப்பவும் 2 கொரிந்தியர் ரொம்ப தெளிவா வழங்கிக்குவீங்க பாருங்க. 2 கொரிந்தியர் இன்னைக்கு போறதுக்குள்ள இது வழங்கிடணும். 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இங்கிலீஷ் பைபிள்ல சிலர்லாம் தமிழ் சர்வீஸ்ல உட்காந்துட்டு இங்கிலீஷ் பைபிள பார்த்துட்டு இருக்கீங்க தெரியும்.
சில பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்க, தமிழ் புரியுது ஆனால் வாசிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால சொல்கிறேன், 6ஆம் வசனத்தை பாருங்க. தமிழ் பைபிள்லன்னா 6ஆம் வசனம், இங்கிலீஷ் பைபிளில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 7ஆம் வசனம். வேற மொழியில் தெரியல எனக்கு. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இதை வாசிச்சிருக்கீங்களா நீங்க? நிறைய தடவை வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்துனா என்ன? கண்ணில் பார்த்து நடக்காம விசுவாசித்து. விசுவாசனா என்ன? இந்த கண்ணால் காண முடியாத கடவுளுடைய வார்த்தையில கண்டு அப்படி நடக்கிறோம்னு அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த விசுவாசத்தை புரிந்து கொள்ளணும்னா ஒரு வேலை பண்ணீங்கன்னா போதும், சுலபமாக புரிஞ்சிடும். விசுவாசம்னா கஷ்டமாக இருக்குது, எனக்கு புரியலங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த ஒரு வேலை உங்களுக்கு கத்துறேன், ஒரு ஐடியா நீ கத்துறேன், அது பாருங்க கண்டிப்பாக புரிய வச்சிடும். எப்படின்னா, விசுவாசம்னு பைபிளில் வர்றதுல இடத்துலலாம் இல்லாத வேலை இருப்பதை போல் அழைப்பது அப்படின்னு போட்டுங்க. இதுக்கு பதிலாக substitute the faith, the word faith with calling those things that be not as though they were. விசுவாசம்னு ஒரு இடத்துல இல்லாதவளை இருக்கிறது போல் அழைப்பதுன்னு போடுங்க, கரெக்டா வரும் பாருங்க. நான் தரிசித்து நடவாமல் இல்லாதவளை இருக்கிறவள் போல் அழைத்து நடக்கிறேன். டக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். இந்த தரிசனத்தை கூட மாத்தலாம். விசுவாசத்தினா என்ன? இல்லாதவள் இருக்கிற போல அழைக்கிறது. தரிசித்துனா என்ன? இருக்கிறது போல அழைக்கிறது. ஹலோ, சில உத்தமர்கள் அப்படி இருக்கிறாங்க. நான் இருக்கிறத போல சொல்றேன். அது உலக லெவல்ல அது உத்தமர் தான், இருக்க போல சொல்றாங்க. ஃபெய்த், பைபிள் ஃபெய்த் படி பார்த்தா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தை படி பார்த்தா இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கணும். விசுவாசம்ங்கிறது இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறது. தரிசித்துங்கிறது இருக்கிறது போல அழைக்கிறது. அப்ப எப்படி வாசிக்கலாம்? தரிசித்து நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம்ன்றத இப்படி வாசிக்கலாம். நான் மொழிபெயர்த்தேன், இப்படி மொழிபெயர்ப்பேன். நான் இருக்கிறதாய் சொல்லிக் கொண்டில்லாமல் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவன். இருக்கிறதா சொல்லிக் கொண்டு வாழாமல் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைத்து வாழுகிறவன், அதான் விசுவாசி. இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறவன் விசுவாசி கிடையாது. இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவன் தான் விசுவாசி. இல்ல என்று சொல்லிட்டு இருக்கிறவன் விசுவாசி இல்ல. எனக்கு இருக்குது, எனக்கு குறைவில்லை, எனக்கு நிறைவுதான். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய மகிமை ஐஸ்வரியத்தின்படி சந்திக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றவன் தான் விசுவாசி. இல்லைங்க, உண்மையை சொல்றேன், உண்மை நிலவரம் என்னன்னா பாக்கெட்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றவன் விசுவாசி கிடையாது. நீங்க உண்மையை பேசலாம் ஒருவேளை உலக பிரகாரப்படி, ஆனால் விசுவாச ஜீவியம் என்கிறது பார்த்து இருக்கிறது அப்படியே பேசுறது இல்ல. விசுவாச ஜீவியம் என்கிறது இங்க பார்த்து இங்க என்ன சொல்லிருக்குதோ அதை பேசுகிறது. இல்லாத வேளை இருக்கிறது போல அழைக்கிறது. ஆனா பாருங்க, இதுதான் பிரச்சனைங்க. விசுவாச ஜீவியத்திலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபெஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்ய சொல்றோம் பாருங்க, இதுதான் ரொம்ப கஷ்டமான பகுதி. ஏன்னு சொன்னா அறிக்கை செய்ய விட மாட்டாங்க ஜனங்க. நீங்க என்ன வேணா செய்யலாம் விடுவாங்க, ஆனா கடவுளுடைய வார்த்தை அறிக்கை செய்யறத மட்டும் அவங்க விரும்ப மாட்டாங்க. நீங்க உங்க சூழ்நிலையில இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு, ஒரு விசுவாசி வீட்டில் உட்காந்துட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு, எல்லாரை பற்றி மோசமாக பேசிக்கிட்டு, நெகட்டிவாக பேசிக்கிட்டு, உங்களை பற்றிய நெகட்டிவாக பேசிக்கிட்டு, உங்கள் பிரச்சனையெல்லாம் பேசி சொல்லி அழுதுட்டு இருந்தீங்கன்னா, பாவம் இல்லை அவரு, பரிதாபமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி உங்களை பார்ப்பாங்க. அதனால உங்களை யாரும் திட்ட மாட்டாங்க, அதனால உங்களை யாரும் மோசமாக எண்ண மாட்டாங்க, பரிதாபப்படுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பேசாமல் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை மத்தியில் வந்திருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் மாமனார் மாமியார் எல்லாம் வந்திருக்கிறாங்க. என்ன வேலை போச்சே, காசு இல்லையே, எப்படி சமாளிக்க போற அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஒன்றும் பயமே இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு குறைவே இல்லை, எனக்கு நிறைவு தான், கர்த்தர் என்னுடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர், எனக்கு குறைவு ஏற்படாது அப்படின்னு சொன்னீங்கன்னா மூளை கோளாறான்னு கேட்பாங்க. உனக்கு என்ன ஆச்சு? அதுதான் சொல்ல வர்றீங்க. நீங்கள் நெகட்டிவாக பேசுனீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இன்னும் கேட்டால் பரிதாபப்படுவாங்க. பாவம் கஷ்டப்படுறாரு, ரொம்ப சொல்லி அழுதுட்டு போனார் இன்னைக்கு, நானும் அவருக்காக அழுது ஜெபம் பண்ண போறேன்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் விசுவாசத்தை பேசி பாருங்க, விசுவாசத்தை பேசி, நான் பட்டினி கிடப்பதில்லை, எனக்கு குறைவு கிடையாது, எனக்கு தாழ்ச்சி கிடையாது, நான் வெற்றி பெறுவேன் வாழ்க்கையில். இன்னைக்கு ஒரு வேலை போயிருக்கலாம், இதை விட 10 மடங்கு நல்ல வேலையை நான் பிடிப்பேன், இதை விட 10 மடங்கு நான் சம்பளம் வாங்குவேன், நான் நல்லா இருப்பேன், இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை நான் திருப்பி காமிப்பேன், கடவுள் எனக்கு உதவி செய்வார் அப்படி நீங்க பேசி பாருங்க. உடனே தாங்க அதே ஒரு மாதிரி கோயிலுக்கு போய் லூஸ் ஆயிருக்குது. அது ஏதோ சாம் செல்லுதரேன்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாராம், கேட்டு ஒரு மாதிரி ஆயிருக்குது.
ரியலிஸ்டிக்கா பேச வேண்டாமா? ரியலிஸ்டிக்கா இருக்க வேண்டாமா? சொல்றது என்ன பிரச்சனைன்னு சொல்ல வேணாமா? தான் சொன்னேன் இல்லையா, பெண்கள் கூட்டம் ஒன்று நடந்துதான் பாருங்க. ஒரு 10-12 பெண்கள் போயிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணலாம், அவங்க தேவையெல்லாம் சொல்லணும். அந்த அம்மா உரமாக ஆரம்பிச்சிருக்குது. என் புருஷன் ரொம்ப மோசங்க, நல்லா சம்பாதிக்கிறாரா, நான் இப்போ சம்பாதிக்கிறதெல்லாம் பத்தவே மாட்டேன், ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஊதாரித்தனமாக செலவழிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாரு. விசுவாசி தான் என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி, அந்த அம்மா ஏதோ பிரச்சனையை சொல்லியிருக்குது. உடனே அவங்க கேட்டிருக்காங்க, அடுத்த அம்மாவை கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த அம்மா, என் புருஷனும் அதே தாங்க சொல்லணும்னு நினச்சேன். இந்த அம்மா சொன்னோன்னு தான் எனக்கும் தைரியம் வந்தது, நானும் சொல்கிறேன். என் புருஷனும் அதுக்கு மேலேங்க, அவர் இந்த மாதிரி. பெண்களுக்கு அதுவும் சொல்ல வேணுமா? ஜப கூட்டம் அப்படியே வேற மாதிரி கூட்டமாக மாறுது அது. அப்புறம் அடுத்த அம்மாவை கேட்டால் அந்த அம்மாவும் புருஷனை பற்றி தான் கம்ப்ளைண்ட். இப்படியே கேட்டு வந்தாங்க. ஒரு இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. கடைசி அம்மாவை கேட்டாங்களா, உங்கள் புருஷன் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிருக்கா, அவர் நல்லவருங்க, நல்லா கத்தருக்குள்ளே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்னு. உடனே சொன்னாங்களாம், உனக்கு ஏதோ கட்டு இருக்குதுமா, ஏதோ சொல்ல விரும்புகிற ஆனால் வரமாட்டேங்குது வெளியே. இவ்வளவு பேர் எல்லாம் கெட்டது சொன்னாங்க, நீ மட்டும் என்ன நல்லது சொல்ற? அப்பனா எதையோ மறைக்கிறேன்னு அர்த்தம். உள்ள ஏதோ இருக்குது, அதை சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் வெளியே வரமாட்டேன்னு. உனக்கு வாய் கட்டு போட்டிருக்குது, உன்னை கட்டு அவிழ்க்கணும். நாங்க அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணி கட்டு அவிழ்த்து விடுறோம், எல்லாத்தையும் சொல்லு. மெல்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையேன்னு 9 பேரும் கொடுத்துட்டாங்க மெல்றதுக்கு, இது ஒண்ணு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா பிடிச்சி, உனக்கு கட்டு இருக்குது, நீ சொல்லி ஆகுன்னு நிக்கிறாங்களாம் ஜெப கூட்டத்தில். நான் சொல்றது கதை இல்லை, நான் கட்டின கதை இல்லை, கதையே கட்ட வேண்டியதில்லை, இருக்கிற கதையை சொன்னாலே போதும். இது உண்மை, பிரசவாக்கத்தில் நடந்த உண்மை. இன்னும் கேட்டா எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, நீங்க கெட்டதை பேசி பாருங்க, யாராவது உங்களை இது பண்றாங்களா பாருங்க, ஒன்றும் பாவம், அவர் கஷ்ட காலாடி பேசுறாரு, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அவருக்கு என்ன கஷ்டமோ பாவம், அதை சொல்லிட்டு போறாரு, விடு பேசாம அப்படிம்பாங்க. நீங்க நல்லதை பேசி பாருங்க, எனக்கு அது பிடிக்கல அந்த ஆட்டிடியூடே, அது என்னன்னு தெரியல, காசு இல்லைன்னா கூட ஒன்றும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அவரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு தான் போவான், நம்ம கிட்ட மறைச்சிட்டு போவான். ஏன்னு சொன்னா, கிறிஸ்தவர்ல சொல்றேன் நான், ஏன்னு சொன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், என்னைக்கு நீங்க இருதயத்தில் விசுவாசத்து வாயில சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க சொன்னபடி ஆகும்னு தெரியும். அதனால உங்களை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போக முடியாம எப்படியெல்லாம் தடை பண்ணணுமோ அப்படியெல்லாம் தடை பண்ணி ரியலிஸ்டிக்கா பேசணுங்கிற அந்த இதுல இருக்கிறதெல்லாம் பேசி, இருக்கிறதையே இருக்கிறதா பேசி, இருக்கிற வாழ்க்கையை அழிச்சு கொள்ற விதத்துல தான் நடத்துகிறான ஒழிய, இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அது என்ன விசுவாச அறிக்கை? நீங்க எதை வேணா ஏத்துக்குவாங்க, எதை வேணா ஏத்துக்குவாங்க, ஆனா விசுவாச அறிக்கையை மட்டும் ஏத்துக்கவே மாட்டாங்க. அதை ஏத்துக்கவே முடியாதவங்களால ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அது அப்படிப்பட்ட ஒரு பிசாசின் எதிர்ப்பு அதுக்கு இருக்கிறது. நீங்க பாருங்க, எப்பவுமே வார்த்தை அறிக்கை செய்ய ஆரம்பிச்ச உடனே தான் உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்கும். நீங்க உங்க பிரச்சனையை பேசி பாருங்க, எல்லாம் ஏத்துக்குவாங்க, ரொம்ப நல்லவர், நேற்று கூட வந்தார், ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு போனார் அப்படிம்பாங்க. நீங்க விசுவாசத்தையே பேசிட்டு இருங்க, அது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா இல்லைங்க, அறிவா பேசுற மாதிரி தெரியல, புத்தி உள்ளவரா இருக்கிற மாதிரி தெரியலன்ட்டு போயிடுவான், நம்மளே குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப பாருங்க, ஏன்னு சொன்னா இந்த விசுவாசத்தை வாயினால பேசும்போது தான் அந்த சிச்சுவேஷன்ல, அந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்றீங்க, விசுவாசத்தை கட்டவிழ்க்க ஆரம்பிக்கிறீங்க. அப்பதான் வேலை செய்ய ஆரம்பிக்குது விசுவாசம், அப்பதான் விடுதலை உண்டாக்குறது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும், விசுவாசம் வேலை செஞ்சிடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் பிசாசு இப்படிப்பட்ட தடைகளை போடுகிறான். இது விசுவாசம் என்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு கரன்சி, ரூபா நோட்டு மாதிரி. இப்போ கடைக்கு போய் சாப்பாடு வேணும்னா என்ன பண்றோம், பசிச்சுதுன்னா கையில் காசு இருக்குது, பிரச்சனை தீர்ந்தது. கையில் காசு இருந்துச்சுன்னா என்ன சொல்ல, பயப்படாத காசு, ஏன்னா காசு இருக்குல்ல, இன்னும் சோறு இல்லை ஆனா காசு இருக்குது, ஏன் பயப்படாதன்றோம். காசு சோற கொண்டு வரும், வாங்க முடியும், காசு இருந்தா சோறு வந்துடும், அதனால என்ன சொல்றேன், பயப்படாத காசு இருங்க. அப்ப காசை கொடுத்து சோற வாங்குற மாதிரி விசுவாசத்தை கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் பண்ண மாற்றுது ஆவிக்குரிய உலகத்தில். விசுவாசத்தினால தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆளை பேப்பர்ல வாசித்தம் பாருங்க, ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்காங்க, செத்து கிடக்கிறானா பாருங்க, நாரிட்டு இருக்குது, யாரும் ரிப்போர்ட் பண்ணி கடைசியில் திறந்து பார்த்தா உள்ள கிடக்கிறான பால் அடைஞ்ச இடத்துல. எப்படி செத்தான்னு பார்த்தா மால் நியூட்ரிஷன், ஆகார பற்றாக்குறை,
சத்துணவு இல்லாமல் அப்படியே ஆள் மெலிஞ்சு எலும்பு தோலாகி செத்து போயிருக்கான். கடைசியில் அவன் இருந்த வீட்டை பார்த்தா அந்த கட்டில் மெத்தை மேலே படுத்திருக்கான் பாருங்க. அந்த மெத்தை முழுக்க பணத்தால் அடுக்கி வச்சிருக்கான். உள்ள பணத்தை அந்த மெத்தைக்குள்ளே வச்சு அடுக்கி வச்சு ஆயிரக்கணக்கான டாலர் நோட்டுகளை வச்சு அடிக்கிட்டு அது மேலே படுத்து தூங்கி இருக்கிறான். இவன் எப்படி செத்தான்? பசியினால செத்தான்? கிடையாது. காசை செலவழிக்காதனால செத்தான். இந்த காசை உபயோகப்படுத்தாதனால செத்தான். அவன் பசியினால சாக வேண்டியதில்லை. அவன் பசித்ததுன்னா கொஞ்சம் கையை உள்ள விட்டு 2 நோட்டை எடுத்து போய் என்னத்தையா சாப்பிட்டுருக்கணும். அதை சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. சேர்த்து வச்சு கடைசியில் பசியினாலேயே செத்தான். ஆனால் பசியினால சாகலை. எதனால செத்தான்? அதை யூஸ் பண்ணாதனால செத்தான். இப்போ பாருங்க, நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் அந்த விசுவாசத்தை யூஸ் பண்ணாதபடிக்கு அவங்களுக்கு ஏதோ தடை. இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி வந்துடுது. இந்த யூஸ் பண்ணுறதுல தான் பிசாசு கொண்டு வந்து என்ன பண்ணிடுறான்? தடையை போட்டுறான். இது நல்லது இல்லை, இது என்ன விசுவாச அறிக்கை, இது சரியில்லையாக்கும், அது சரியில்லையாக்கும் அப்படின்னு ஜனங்க சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு இவங்களுக்கு பேசாமல் இருந்துடுறாங்க. கிடையாது. இதுதான் உங்களுக்கு பதிலை கொண்டு வர போகிறது. இருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணணும்? நீங்க பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்துறது? உள்ளத்தில் விசுவாசம் இருக்கிறது, வாயில் அறிக்கை வர வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் அது உண்டாகும். ஸ்பெண்ட் பண்றது மாதிரி இருக்குது, ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஸ்பெண்ட் பண்ணாதான், ஃபெய்த்தை ஸ்பெண்ட் பண்ணாதான் நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில தேவைகள்ல உங்களுக்கு எதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற விசுவாசத்தை வாயின் அறிக்கையினாலே பயன்படுத்த வேண்டும். இருக்கீங்களா? சிலர் சொல்றாங்க, ஓஹோ இது அந்த நேம் இட் அண்ட் கிளைம் இட் குரூப். நேம் இட் அண்ட் கிளைம் இட் குரூப். ஆமா, சிலதெல்லாம் வந்து நேம் இட் அண்ட் கிளைம் இட் பண்ணலன்னா ஒன்றும் கிடைக்காது. ஒன்றும் கிடைக்காது. யாரோ ஒருத்தர் செத்து உங்களுக்கு 100 கோடி விட்டு போயிருந்தீங்கன்னா யூ ஓன் நேம் இட் அண்ட் கிளைம் இட்டா? போய் கிளைம் பண்ண மாட்டீங்களா? உட்காந்துட்டு இருப்பீங்களா? நான் கிளைம் எல்லாம் பண்ண மாட்டேங்க, கர்த்தருக்கு சித்தமான அது வந்து சேரட்டும். ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட கொண்டாந்து கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு பேசாமல் இருப்பாங்க. ஆமாம், அப்படிதான் அது. ஹிட்லர் காலத்தில் யூதர்கள்லாம் எருசலேம்லேருந்து ஓடி இருக்கிறாங்க பாருங்க, பயந்துக்கிட்டு. ஹிட்லருக்கு பயந்துட்டு எத்தனை பேர் தப்பிச்சு ஓடினாங்க. பெரும் பணக்காரர்கள் அவர்கள், அந்த நாட்டில் வியாபாரம்லாம் படி நிறைய பணம் சம்பாதிச்சவங்க. அவங்க கொண்டு போய் இந்த சுவிட்சர்லாந்து தேசத்தில் காசெல்லாம் போட்டு வச்சுருந்துருக்குறாங்க பாருங்கள். இந்த பயந்து ஓடினவரெல்லாம் அங்கங்கே போய் செதறிட்டான். சிலர்லாம் மாட்டி செத்துருக்காங்க ஹிட்லர்கிட்ட. செத்து இவன் எங்கே போய் பணத்தை போட்டான்னு யாருக்கும் தெரியல. கோடிக்கணக்கில் போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த கோடிக்கணக்கில் போட்டது எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸு அங்கே இருக்குதுன்னு சொல்லி சமீபத்தில் தான் வெளியே வந்தது. அவங்க கமுக்கமாக வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க சுவிஸ் பேங்க்கில் பேசாமல். போட்டால் யாரும் வரல, நாங்கள் பேசாமல் இருக்கோமாக்கோம். யாரும் கிளைம் பண்ண வரல. கடைசியில் அந்த யூதர்களுக்காக போராடுற ஒரு குரூப் எடுத்து அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அமைச்சு யார் யார் செத்துருக்கான்னு கணக்கு எடுத்து அவங்க பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்க இருக்காங்க, வாரிசு எங்கே இருக்கிறாங்க, இவங்களுக்கு எங்கே காசு இருக்குது, எங்கே போட்டு வச்சுருக்கிறாங்க, போட்டதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது, என்ன ஏது, இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு போய் சண்டை போட்டு கடைசியில் இப்போ வாங்கினாங்க எல்லாத்தையும். அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? கமுக்கமாக பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நேம் இட் அண்ட் கிளைம் இட்னா கண்டிப்பாக பண்ணணும். அதை பண்ணலைன்னா ஒன்றுமே கிடைக்காது. நீங்க நேம் பண்ணி கிளைம் பண்ணணும். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில செத்து மரித்து சாபமாகி எல்லா சாபத்தையும் தன்மேல் சுமந்து ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை புறஜாதிகள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கும்படியா செய்துட்டு அவர் பரமேறி இன்றைக்கு பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்துட்டு இருந்து உங்களுக்காக வக்கீலா உட்கார்ந்துட்டு இருந்து நீ கிளைம் பண்ணு, நான் உனக்கு அதை வர வைக்கிறேன்றாரு. ஏன் கிளைம் பண்ணக்கூடாது? நீ கிளைம் பண்ணு, வந்து கிடைக்குதா இல்லையா பாருங்கிறாரு. நீ கிளைம் பண்ணு, நான் அதை உனக்கு சொந்தமாக்குறதுக்கு கேரண்டி நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் தான் ஷூரிட்டி, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நானே வாதாடுறேன், நான் தான் செத்தேன், நான் தான் உயிரோடு எழுந்தேன், நான் தான் சாபமான பிதாவின் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நீ கிளைம் பண்ணினா தடுத்து நிறுத்துறதுக்கு ஆளே கிடையாதுங்கிறாரு. ஏன் கிளைம் பண்ணக்கூடாது? ஆமா, கிளைம் இட் அண்ட் கிளைம் இட் தான். நான் நேம் இட் அண்ட் கிளைம் இட் தான். நான் நேம் பண்ணுவேன், கிளைம் பண்ணுவேன். எனக்காக கல்வாரி சிலுவையில எதையெல்லாம் அவர் சம்பாதித்து வைத்தாரோ அதையெல்லாம் ஒன்றொன்று சொல்லி 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 கிளைம் பண்றதுதான் நம்முடைய வேலை. எப்படி தெரியும் எனக்கு இதெல்லாம் என்னதுன்னு? தான் பத்திரம். இது ரொம்ப பத்திரம். இது ரொம்ப கரெக்டா இருக்கணும். இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். பத்திரத்தை கையில் கொடுத்தா அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமாயிடுது. பத்திரத்தை சும்மா வாசிக்க மாட்டாங்க. வக்கீல்கிட்ட கொடுத்து பாருங்க எப்படி வாசிக்கிறாருன்னு. ஒரு வார்த்தையாக நோண்டி எடுத்துருவாரு. எல்லா வார்த்தையும் முக்கியம். ஒரு வார்த்தையில் டோட்டல் அர்த்தமே மாறலாம். எல்லாம் கரெக்டாக இருக்கணும். நான் சொல்கிறேன், அதனால தான் ஒரு வார்த்தையை எடுத்து விளக்கி சொல்லிங்க பிரசங்கம் பண்ணுகிறோம். ஏனென்று சொன்னால் மிஸ்டேக் ஆகிடுச்சு. மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா நமக்கு இல்லைன்னு நினச்சிட்டு போக வேண்டியதுதான்.
அப்படித்தானே பண்ணிட்டாங்க. பாலும் தேனும் ஓடுற தேசம் இருக்குது. செத்த பிறகு பாலும் தேனும் ஓடுற தேசம் நாங்கள் போச்சு. நிறைய பேர் வாழ்க்கை முடிஞ்சு செத்தே போயிட்டாங்க. அங்கே போன பிறகுதான் தெரிஞ்சிருக்கோம். தேடி இருப்பாங்க பாலும் தேனும் ஓடுற தேசம் எங்கன்னு. அவர் சொல்லிருப்பார் அது அங்கே இல்லைன்னு. ஐயோ இங்கே என்னாங்களே. வெளிப்படுத்தல ஒரு வசனம் வருது பார்த்தீங்களா? ஆண்டவர் பரலோக கர்ச்சீஃப் எடுத்து எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பாராம். அது யாருடைய கண்ணீர்? பரலோகத்தில் என் கண்ணீர் வரலான்னா இந்த மாதிரி ஆளுகள் தான். ஐயோ பூலோகத்தில் வேஸ்டா இருந்துட்டேனே, இவ்வளோ வருஷம் என்னென்னத்தையும் நம்பி ஒன்றுத்தையும் பெறாமல் எனக்கு சொந்தமாக இவ்வளோ கொடுத்துக்கப்பட்டிருக்குது, அங்கேயே பேங்க்ல போட்டு வச்சுட்டீரு, அதெல்லாம் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் சும்மா வாழ்ந்து விரக்தியோட என்னைக்கு பரலோகம் போவோம் சேர்ந்து பரலோக நாடே சொந்த நாடுன்னு சொல்லிட்டு எப்படா உலகத்திலேருந்து விடுபடுவோன்னு காத்திருந்து பரலோகத்துக்கு சந்தோஷமா வரலான்னு சேர்ந்தா கடைசியில் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் சொல்வார், நானே இங்கே இருந்தவன் அங்கே வரைக்கும் வந்தேன். நான் நீ அங்கிருந்து இங்கே வந்த பாரு. நீ அங்கே இருக்கிறது தானே நான் கீழே இறங்கி வந்தேன். நான் பரலோகத்திலே செத்தேன், பரலோகத்திலே கல்வாரி சிலுவை மரணம் நடந்தது. அங்கதான் அந்த பூமியில அந்த மண்ணில் நான் ரத்தம் சிந்தினேன், அந்த மனுஷனா நான் பிறந்தேன், அந்த பூமியில நான் வாழ்ந்தேன், அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த நோய்களை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏன்? மனிதன் இந்த பூமியில படுகிற பாடுகளுக்கு பதிலை கொண்டு வரதுக்காக நான் செய்தேன். பூமியில ஆசீர்வாதம். நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேணும். நேம் இட் அண்ட் கிளைமேட்டா? ஆமா, நேம் இட் அண்ட் கிளைமேட் தான். நாங்க தான் நேம் இட் அண்ட் கிளைமேட். நீங்க கிளைம் பண்றீங்களோ இல்லையோ, நாங்க நேம் உங்களுதையும் சேர்த்து கிளைம் பண்ணிட்டு போயிடுவோம். கிளைம் பண்ணலாம் விடுங்க, நாங்க எடுத்துக்கிறோம். இப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு, எதுக்கு செழிப்பு? நாங்கெல்லாம் அதெல்லாம் செழிப்பெல்லாம் வேணாம் எங்களுக்கு. நான் சொன்னேன், உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வித்து என்கிட்ட கொடுத்துருங்க, எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? அப்புறம் சரியாயிடுவாங்க. அது சொன்னோடனே சரியாயிடுவாங்க, தெளிஞ்சிடும். உங்களுக்கு தான் வேணாமே, எனக்கு வேணுங்க. நிறைய வேலை இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. நீங்க ஒன்றும் செய்ய போறாத ஆளு, வெறும் பரலோகம் உட்காந்துட்டு இருக்கிற ஆள், நீங்க போய் சேருங்க, என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு முழிக்கிறார். என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க? என்ன எப்படி பேச சொல்றீங்க? என்ன நேம் இட் அண்ட் கிளைமேட்? ஆமா, நேம் இட் அண்ட் கிளைமேட். என்னுடைய ரட்சிப்பை நான் எப்படி நேம் பண்ண கிளைம் பண்ண? அவர் செத்துட்டாரு, அவர் மரித்தாரு, அவர் பாவமானாரு, அவர் சாபமானாரு, அதனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைச்சிருச்சா? கிடையாது. இருதயத்திலே உன் ஆண்டவராய் இயேசுவை விசுவாசித்து வாயினால அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்படிதான் வந்து கிடைச்சது. நேம் பண்ணி கிளைம் பண்ண, நான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தேன், அப்படிதான் எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசு எல்லாத்தையும் பே பண்ணிட்டாரு, நான் இப்ப கிளைம் பண்றேன். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், அதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்ப உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பாருங்க, அங்க வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து வாயில வைத்து நாம் பேச வேண்டும். பேசும்போது அது அப்படியே ஆகிறது. கன்ஃபெஷன் சொன்னா, அறிக்கைன்னு சொன்னா, கர்த்தர் சொன்னா அதை அப்படியே சொல்றது. கர்த்தர் சொன்னதே அப்படி சொல்றது. நம்ம வீட்டில் சொல்றது இல்ல, பேப்பர்ல படிச்சதை சொல்றது இல்ல, என்ன நடக்குதோ அதை சொல்றது இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரோ அது. வேலையெல்லாம் போயிடுறாங்க, கம்பெனிலாம் மூடிடுறாங்களாங்க, அது பேப்பரில் சொல்லியிருக்குது. பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? நீங்களே கம்பெனி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லியிருக்குது பைபிள். வேலை கொடுக்குற ஆளாக மாறிடுவீங்கன்னு சொல்லியிருக்குது பைபிளில். சரியா படிச்சு பாருங்க பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? பஞ்சம் வருதாங்க, பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? பஞ்சம் உனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்குது, உங்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்குது. இப்போ எப்படி வாசிக்கணுமோ அப்படி வாசிக்கணும் பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்குதோ அதை சொல்ல வேண்டும் பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ஒரு நிமிஷம், டைம் ஆயிடுது, ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அதாவது நமக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷமும் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் எல்லாம் ஒண்ணுதான். இயேசுவை தான் அவங்களுக்கும் அறிவிச்சாங்க, நம்மளுக்கும் அதை தான் அறிவிக்கிறாங்க. ஆனா அவங்க பாலும் தேனும் ஓடுறத எடுத்த தேசத்துல போய் சேரவே இல்லை. எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க. ஆனா பாலும் தேனும் ஓடுற தேசத்துல சேரல. ஒரு சந்ததி வனாந்தரத்தில் மரித்தது. ஏன்? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். எல்லாம் சொல்லுங்க, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். என்னாச்சு? அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை, கேட்டும் பிரயோஜனப்படவில்லை. இப்ப நல்லா கவனிங்க, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால். நான் சொன்னேன் இல்லையா, விசுவாசம்ன்ற இடத்துல என்னத்தை போட சொன்னேன்? இல்லாதவளை இருக்கிறவளை போல. கேட்டவர்கள் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர்கள் ஆகாதபடினால். அப்படிதான் வாசிக்கணும்.
கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் கேட்டாங்க, பிரசங்கம் கேட்டாங்க. ஆனா இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்க கற்றுக்கொள்ளவில்லை. அதனால கேட்ட வசனம் பிரயோஜனப்படல. பாலும் தேனும் ஓடுற பிரதேசத்தை பற்றி சொன்னாரு மோசே பிரசங்கியாரு. அவரை ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சர்னு சொல்லி கல்லறிய ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்னார் அப்பவே, பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு. அதுதான் கடவுள் உங்களுக்காக வச்சிருக்காருன்னு. ஆனா இவங்க தங்களுடைய வேலையை குறித்தும், தன்னுடைய மனைவியை குறித்தும், தன்னுடைய புருஷனை குறித்தும், தன்னுடைய பிள்ளைகளை குறித்தும், தன்னுடைய சூழ்நிலையில குறித்தும், தன்னுடைய தொழிலை குறித்தும், தங்களுடைய நிலையை குறித்தும் பேசுகிற விதத்தை மாற்றிக் கொள்ளாமற் போனார்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். கேட்டார்கள், ஆனா பேச்ச மாத்திக்கல. அதே சுவிசேஷம் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டது. ஆனால் தங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, பிரச்சனைகள் குறித்து அவர்கள் பேசின பேச்ச மாத்திக்கல. என்ன பேசினாங்க? எகிப்திலேயே நாங்க நல்லா இருந்தோம், அங்க இருந்தா நாங்க கறி சாப்பிட்டு இருப்போம், அங்க இருந்தா இன்னைக்கு உயிரோடு இருக்கலாம், இங்க சாகவா கொண்டு வந்தீர், எதுக்கு இங்க கொண்டு வந்தீர், அங்கேயே விட்டுருக்கலாமே, நாங்க திரும்பி எகிப்துக்கு போவோம். பாஸ்ட் பாஸ்ட் பாஸ்டே பேசினாங்க. ஆனால் விசுவாசம் என்ன? ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபியூச்சரே பேசுது. எதை அடைய விரும்புகிறதோ அதை பேசி பேசியே அடைகிறது தான் விசுவாசம். இவங்க என்ன நடந்து முடிஞ்சதோ அதே பேசிக்கிட்டு திரும்ப அங்கேயே போற நிக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார், முடிஞ்சது போன்ட்டார், நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். அதுவும் ஒரு மாதிரி விசுவாசம் தான். அப்படியே ஆயிடுச்சு. என்ன சொல்லியிருக்கணும்? வனாந்தரத்தில் வந்த உடனே பாலும் தேனும் ஓடுற தேசம் எங்க அது? காமி, சீக்கிரம் போலாம் 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 போலாம், வா 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 வா. நேரம் போய் சேர்ந்துக்கலாம், 10-11 நாளில் போயிட்டு இருக்கலாம். அவ்வளோதான் இருக்கும். கடை 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 கடைன்னு போய் சேர்ந்து வெட்டாத கிணறுல குடிச்சு, கட்டாத வீட்டில் இருந்து, நடாத தோட்டத்தில் சாப்பிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கடவுள் தந்துட்டேன்னு சொன்னாரு. தந்ததை எடுத்துக்கொள்ளாம போனார்கள். ஏன்னா கேட்டவர்கள் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்க தவறி விட்டார்கள், அழைக்காமற் போனார்கள். அவ்வளவுதாங்க. அந்த விசுவாசன்ற இடத்துல அந்த வார்த்தையை போட்டு பாருங்க, கிளீனா விளங்கிடும். 2 கொரிந்தியர் 4:13 பாருங்க. 4:13 தெரிஞ்ச வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். இந்த வசனத்திலே அதே மாதிரி பண்ணி பாருங்க. விசுவாசித்தேன்ற இடத்துல இல்லாதவளை இருக்கிறவளை போல நான் அழைக்கிறவன் ஆகவே பேசினேன் என்று எழுதி இருக்கிறபடி, நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து இல்லாதவளை இருக்கிறவளை அழைக்கிறபடியால் பேசுகிறோம். நல்லா வணங்கிடுச்சு பாருங்க. எதனால் பேசுகிறோம்? நினைச்சதெல்லாம் பேசுறோம் பிரதர், எனக்கு வாயில வந்துருச்சுன்னா அப்படியே சொல்லுவேன் பிரதர், இருக்கிற உண்மையை சொல்றேன் பிரதர் கிடையாது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேசுகிறதுனால் பேசுகிறோம், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறதுனால் பேசுகிறோம். வேற மாதிரி பேசாதீங்க. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறீங்களா பேசுங்க, இல்லைன்னா பேசவே வேண்டாம். இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறீங்களா பேசுங்க. வேலை இல்லையா, இல்லாத இருக்கிறது போல அழையுங்க, அப்படி பேசுங்க. சுகம் இல்லையா, இல்லாத இருக்கிறது போல அழையுங்க, அப்ப பேசுங்க. சுகத்தை பேசுங்க. இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறது சுகம் இல்லாதவங்க சுகத்தை பேசுங்க. வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சா அப்படி இருப்பீங்கன்றத பேசுங்க. பணம் இல்லையா, இல்லாதவங்களை இருக்கிறவங்களை போல அழைக்கிறவங்களா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. இருக்கீங்களா? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து வர்றா. அவ சொல்லிட்டே வர்றா. என்ன சொல்லிட்டு வர்றா? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன். தொடரா, சுகமாயிடுச்சு. இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, பெண்ணே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னா என்ன? பெண்ணே நீ இல்லாதவே இருக்கிறத போல சொல்லிட்டே வந்தியே, தொட்டா சோமாயிடுவேன். தொட்டா என்ன சொல்லியிருப்பா? இதோ கொஞ்சம் வந்துடுறாங்க, போய் தொட்டா சோமாவும், வரும்போது சோமாயிட்டு தான் வருவேன். இப்போ போறேன், அவர் எப்படியா தொட்டுடுவேன், தொட்டுட்டு வரும்போது சோமாயிட்டு தான் அதுதான் உன்னை சோமாக்கின்றார். அந்த விசுவாசம் அப்படி செயல்படுத்தினியே, அதுதான் உன்னை சுகமாக்கினது என்றார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க விசுவாசம் சுகமாக்கும், விசுவாசம் விடுதலையை கொண்டு வரும், விசுவாசம் வெற்றியை கொண்டு வரும்? அதை செயல்படுத்துங்கள். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் அவர். அவரை போலவே நீங்களும் மாறுங்க. ஆபிரகாம் அவரை போலவே மாறிட்டான். அவன்கிட்ட கத்துங்க, நானும் ஆபிரகாம் போல மாற போறேன், நானும் கடவுளை போலவே மாற போறேன், இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்க போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய எதிர்காலத்தில் நிறைவேற வேண்டியவைகளை, கர்த்தர் சொல்லி இருக்கிறவைகளை, வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறவைகளை ஏற்கனவே நடந்து முடிந்தது போல நான் பேச போகிறேன். தோல்வியை பேச போறதில்லை, வெற்றியை பேச போகிறேன். இல்லாமையை பேச போறதில்லை, நிறைவை பேச போகிறேன். அப்படிதான் பேச போகிறேன். பேசி பாருங்க, வெற்றி உண்டாகும். எல்லாரும் எழுந்து நிற்போம், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்கள் மீது பொருளிந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அநேக உள்ளங்களை தொற்றிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்.
எதிர்காலம் வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தை எங்களுடைய வாயில் இருக்கிறது. எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய வாயில் இருக்கிறது. அதை உருவாக்கக்கூடிய சக்தியை அந்த வார்த்தையில் நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒளிமயமான, வளமான, வெற்றிகரமான எதிர்காலத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அதை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள தெரிந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் கூட அதை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். நாவிலே அதிகாரம் உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொள்ளட்டும். அவருடைய நாவு அதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய வாழ்க்கை, புதிய எதிர்காலத்தை உண்டாக்கவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே, வெற்றி அவர்களுடையதாகட்டும். தோல்வி இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறோம். அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் ஒருவனும் கனி புசியாதிருக்க கடவுள்னு சொன்னது போல, இயேசுவின் நாமத்தினாலே தோல்விகளையும் வியாதிகளையும் நோய்களையும் எல்லாம் இல்லாமையும் இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறோம். அது வேரோடு பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமும் பலனும் ஆரோக்கியம் சந்தோஷம் சமாதானம் வெற்றியும் உண்டாகட்டும். அதை உருவாக்கக்கூடிய சக்தியை நாவில கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை போல் அழைத்து அதை உருவாக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை நீர் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.